எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு தெரியும். இந்த காஃபியை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க. ஐயோ இல்ல தம்பி, நீங்க போய் எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? இதுல என்னங்க இருக்கு? இந்தாங்க வாங்கிக்கோங்க. அட புடிங்கன்றேன்ல. நீங்க குடிச்சிட்டீங்களா தம்பி? நீங்க குடிங்க. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காஃபியை குடிச்சேன். இது உங்களுக்கு தான். இல்ல தம்பி. புடிங்கன்றேன்ல. என்ன தம்பி நீங்க? குடிங்க. ஏய் காவேரி, தம்பி உன்னை பார்த்து சிரிக்குது, நீ ஏண்டி மூஞ்சி ஊர்ன்னு வச்சிட்டு இருக்க? இப்பதானே சொன்னேன் அங்க உள்ள சண்டையை இங்க கொண்டு வரக்கூடாதுன்னு. அது ஒண்ணும் இல்ல தம்பி, யமுனா கலெக்டருக்கு படிக்கிறாள்ல, அது ஏதோ பரீட்சைக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கான், அதனால அவ படிக்க முடியாது, வேற வேலைக்கு போறேன்னு சொல்றாளாம். யமுனா கலெக்டர் ஆகணுங்கிறது அவ அப்பாவோட கனவு. காவேரிக்கு அவ அப்பான்னா உசுரு. அப்பா கனவை நிறைவேற்ற மாட்டேங்கிறாளேன்னு இவளுக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கு தம்பி. அதனாலதான் இங்கேயும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் நோ இஷ்யூஸ்ங்க. காவேரியை பத்தி எனக்கு தெரியாதா? ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யமுனா இங்க வந்தா. அப்போ கூட மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு தானே சொல்லிட்டு போனா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் யமுனா கிட்ட பேசுறேன். சரிங்க தம்பி, நீங்க இப்படி பேசுறது பெரிய தெம்பா இருக்கு. அதுல என்னங்க இருக்கு? இது என்னோட கடமையும் தானே. அந்த பக்கம் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு இந்த பக்கம் எதுக்குதான் இந்த நடிப்புன்னு தெரியல. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஆர்டர் நிறைய வருது தம்பி. அவ்வளோ ஆர்டருக்கு அப்பளம் போட்டு கொடுக்க முடியுமான்னு தான் பயமா இருக்கு. பின்ன நான் மாடலா இருந்தேன்ல, வைக்காம போயிடுமா நகாவரி? ஏண்டி நல்லாதான் சிரியேன். இதுதான் காவேரி. இந்த காவேரியை தான் நான் மிஸ் பண்ணேன்.